திருவிழாவை பத்தி தான். சாதாரணமா ஒரு ட்ரம்மர் இருக்காங்க. ஆனா உள்ள வந்து பண்ணும்பொழுது இவங்க 3 பேர் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அது எல்லாம் முழு வடிவமா இது தன்னுடைய கற்பனை. உனக்காக தவறு என்ன தெரியலையே. இந்த நாடகம் பல்வேறு விதமான தொன்மையான அம்சங்களை கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். நவீன நாடகம் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இந்த நாடகம் இருக்கிறது. எனக்கு இந்த சூழ்நிலை அமைதி நான் எதிர்பார்க்கல. பட் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எப்படியோ தெரியல. நானும் ஈரோடு புதுசு தான். ஆனால் எங்கள் அண்ணன் ஈரோடு வந்து பண்ணுவா, அதை நான் பார்ப்பேன், இந்த இடத்துல நான் பார்ப்பேன், நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. மதுரையில இவங்க தான் செய்ய போறாங்க ஆட்சி. ஊர் முழுக்க இனிமே இவங்க பேச்சு. எதிரிகளுக்கு இவங்களை கண்டா நின்று போயிடும் மூச்சு. இவங்க பேரு மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. ஊர்கொடி தேரிடு அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு இதை வந்து இவ்வளவு கட்டாயம். அதுக்கான களங்களை எல்லாம் தேடி பாடல்களை எல்லாம் தேடி உருவாக்கி ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு கலை மாலையாக நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை. நல்லா பண்ணாங்க. அதாவது அவங்க 3 பேரும் பண்ணதுல வந்து அவங்களோட வாய்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதத்துல வந்து ரொம்ப செந்தமிழா போகாம இயல்பா நம்ம பேசுற மாதிரி இடையில வந்து இங்கிலீஷ் வார்த்தையும் கலந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. 3 பேர் மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா பற்றின கதையை வந்து ஒரு 1 hour வந்து நடிச்சு காமிச்சு ஆடி பாடி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அப்பாவை குத்துன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்து. கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு இருக்கோம். நாங்கள் இன்னொரு வாட்டி இது மாதிரி கிடைக்கணும். சூப்பராக இருந்துச்சு நாடகம். எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர் கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. கால சூழலுக்கு மிக முக்கியமான இது போன்ற நாடகங்கள் வந்து ஒரு மாற்று சிந்தனை கொண்டு போகிற நாடகங்கள் கட்டாயம் அவசியம் தேவை. இதற்கு அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் தெரிவித்துக்கிறோம். நன்றி. இந்த நாடகத்தில் அவங்க சொன்ன கதை வந்து முழுசாக ஒரு மதத்தை சார்ந்தோ இல்லை சமத்துவங்கிற ஒரு பாதையை நோக்கியோ சொல்லாமல் ஒரு பேலன்ஸாக போச்சு. அந்த பேலன்ஸ் வந்து கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். வெறும் கட்டுக்கதைகள் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கை சம்பவங்களோடு நம்மளை கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் மிகவும் நேர்த்தியாகவும் நிறைவாகவும் இருந்தது. இந்த மாதிரி கலைஞர்கள் உங்கள் ஊருக்கும் வந்தால் நீங்களும் இதை வந்துட்டு ஊக்குவீங்க. இவங்களை வந்துட்டு நம்ம கிரேட்டர் ஹைட்ஸுக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். நன்றி. மக்கள் என்ஜாய் பண்ண பார்க்கும்போது தைரியமாக இது மாதிரி நிறைய ஷோ வந்து நம்மளால் இங்கே போட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. ஊர்கூடி தேரில் டீமுக்கும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கும் உண்மையிலே வந்து பலத்த பாராட்டுகள் ஈரோடு மக்கள் சார்பாக. மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வளரணும். இது வந்து 13வது ஷோன்னு சொன்னாங்க. சீக்கிரம் 100வது ஷோவில் வந்து அவங்க வெற்றி கொடி நாட்டுவாங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.